ஹலோ பீப்பர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது நம்ம ஒரு தேட்டர்ஸ்லேயே தமிழ் படமாக இப்போ வெளியே இருக்கிற ஹார்டின். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய கதைக்களம் ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் ஆரம்பிக்குது. நம்ம கதாநாயகன் ஒரு ஃப்ரெண்டோடு சேர்ந்து அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று நடத்திட்டு இருக்காப்புல. நம்ம ஒரு ஹோட்டல் அது. கதாநாயகியை ஒரு தருணத்தில் சந்திக்கிறாரு. அந்த அம்மா நம்ம ஊர் சாப்பாடு அந்த ஊரில் கிடைக்காதா அப்படின்னு நாக்கு சேர்த்து போய் திரிகிறாங்க. ஒரு தருணத்தில் கதாநாயகன் சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாரு அவங்களுக்கு. இதுவே அவங்களுக்குள்ள ஒரு காதலை கிரியேட் பண்ணுது. அவங்க தான் முதல்ல நம்ம ஹீரோ கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறது, நான் உங்களை விரும்புகிறேன் அப்படின்னு. ஆனால் நம்ம ஊர் பொண்ணுங்க மாதிரி ஹீரோ திடீர்னு, இங்கே பாருங்க நான் ஃப்ரெண்டாக தான் பழகினேன், என்ன திடீர்னு லவ்வுன்னு பேசுகிறீங்க, எனக்கு ஏற்கனவே ஒரு லவ் இருந்துச்சு, நானே பிரேக்கப் ஆகி போய் ஒடிஞ்சு போய் உட்காந்துருக்கேன், நீங்கள் வேறு வந்து இப்போ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் லவ்வுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ தான் நமக்கும் தெரியுது இவருக்கு ஏற்கனவே ஒரு லவ் இருக்குது, அது பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு. இப்போ ஹீரோவுக்கு அவருடைய பழைய காதல் என்ன ஆச்சு, எதனால் அது பிரேக்கப் ஆச்சு, இப்போ இந்த காதலியவாது அவர் கடைசியாக கரம்பிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்துக்குமான விடை தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்துடைய விமர்சனத்தை மொத்தமாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த காலம் வேணாலும் நீங்கள் எடுங்க. ஒரு முக்கோண காதல் கதையை எடுத்து அதை முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு இயக்குனரான கிஷோர் குமார். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு பிடிச்ச விஷயமே என்ன அப்படின்னா சினிமோட்டோகிராஃபியும் மியூசிக்கும் தான். முகேஸ்வரனை அது ஜெய்ப்பூராக இருக்கட்டும் இல்லை ஊட்டியாக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபரான முகேஸ்வரன் முடிஞ்ச அளவுக்கு காட்சிகளை விஷுவலி அப்பீலிங்காக நல்லா ரிச் அண்ட் கிராண்டியராகவே கொண்டு வந்திருக்காரு. அந்த ஊட்டி சம்பந்தப்பட்ட காட்சி அமைப்பில் அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே, அந்த ஃப்ரேம்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் மெலடிஸ் ஆகட்டும் இல்லை ஒரே ஒரு பெப்பி நம்பர் பாட்டு ஒன்று வரும், அது ஒரு மாதிரி ஃபோக் அண்ட் பெப்பி மிக்ஸ்டாக ஒரு மாதிரி ஒரு கம்போசிஷன். அது ராஜேஷ் முருகேசன். அந்த சாங்ஸ் எல்லாமே இந்த கதைக்கு அந்தந்த இடத்துக்கு என்ன ஸ்டாண்ட் அவுட்டாக தேவையோ அது எல்லாத்தையும் நேர்த்தியாக நீட்டாகவே கொடுத்துருந்தாப்புல அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு 3-4 கதாபாத்திரங்கள் தான். ஒன்று கதாநாயகனான சனந்த், ரெண்டாவது மடோனா செபாஸ்டியன், மூணாவது இமையா, நாலாவது வாட்ஸ்அப் மணின்னு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கேரக்டர் ஒன்று. இவங்க எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாகவே கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இந்த படத்துடைய பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா இதனுடைய கதையில் தான். இந்த கதை, இந்த முக்கோண காதல் கதை அப்படிங்கிறது இதுவரைக்கும் நம்ம தமிழ் சினிமாலே ஒரு 3000 கதை பார்த்துருப்போம், நமக்கு தெரியும். நீங்கள் உன்னை நினைத்தே எடுத்துக்கங்களேன், மோரார்லெஸ் அந்த மாதிரி ஒரு கதை தான் இதுவுமே. என்ன, இதில் ஹீரோவுக்கு ஒரு இன்பிட்வீனில் ஒரு மெடிக்கல் கண்டிஷன் ஒன்று இருக்குது, அதனால் ஒரு சில விஷயங்களை எமோஷனலாக செட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு இந்த டீம் ட்ரை பண்ணியிருக்கு. அவங்க எடுத்துக்கிட்ட அந்த விஷயமாவது புதுசா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் K-dramas பாருங்கள், ஹிந்தி சீரியல்ஸ் பாருங்கள், கதை அந்த எபிசோட்லேருந்து இதுக்கப்புறம் எப்படி தாங்க இழுக்கிறது அப்படின்னு தெரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் கண்டிஷன் ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி அங்கே இருந்து அதன் மூலமாக எமோஷனலாக அந்த கதைக்களத்தை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டே. நீங்கள் சீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், K-dramas பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த விஷயத்துலையும் எதுவுமே புதுசாக இல்லை, ஒரு அறதப்பழசான சம்பவம் தான் இது. இந்த மாதிரி கதைக்களங்கள் எல்லாத்தையுமே இவங்க சுவாரஸ்யமான திரைக்கதை நகர்வுனாலையும் கதாபாத்திர வடிவமைப்பினாலும் தான் பெருசாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகவே முடியும். இந்த படத்தில் கதாநாயகனுக்கு 2 காதல் சித்தரிக்கப்பட்டிருக்கு இல்லையா. முதல்ல இவருடைய முன்னாள் காதலி மடோனா செபாஸ்டியனு நம்ம சனந்தை எதுக்காக பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு மடோனா செபாஸ்டியன் சொன்ன அந்த காரணமே கூட அழுத்தமாகவும் இல்லை, அதை அக்செப்ட் பண்ணிக்கிற லெவலையும் இல்லை. சரி, இந்நாள் காதலி இமையா சனத்து கூட எதுக்காக இந்த அளவுக்கு காதல் வயப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க சொன்ன காரணமோ அழுத்தமாகவும் இல்லை, அதை அக்செப்ட் பண்ணிக்கிற லெவல்லையும் இல்லை. இப்படி காமிக்கப்பட்டதே 2 காதல்கள் தான். இது ரெண்டுமே எங்கேயுமே பெருசாக நமக்குள்ள ஒரு எமோஷனல் இம்பாக்டை கிரியேட் பண்ணுற அளவுக்கு வலுவாக இவங்க காட்சிகளாக கன்வெர்ட் பண்ணலாம், இன்னும் பெருசாக எழுதியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் நமக்கு கொடுக்குது. இப்போ உன்னை நினைத்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேனே, யோசிச்சு பாருங்க. அந்த படத்தையே எடுத்துக்கங்க. லைலா நம்ம சூர்யா லவ் பண்ணுவார், ஒரு கட்டத்தில் அவங்க வசதியான பையன் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சூர்யா விட்டு போயிடுவாங்க. ஆனால் சூர்யா தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்னேகா கடைசியாக விரும்புவாங்க. நம்ம என்ன நினைப்போம், கிளைமேக்ஸில் ஸ்னேகாவை தான் கண்டிப்பாக அவர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி தான் யாராக இருந்தால் நினைப்பாங்க. ஏன்னா அதுதான் உண்மையான காதல். இவருடைய ஸ்டேட்டஸை பார்க்காம இவருடைய மனசை மட்டும் பார்த்து இவருடைய குணத்தை மட்டும் பார்த்து வந்த காதல். அது கூட தான் சேரணும், அவங்க கூட தான் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சா. அப்படி தானே விக்ரமன் அந்த படத்தை முடிச்சாரு, அதுதானே கரெக்டான கிளைமேக்ஸு. ஆனால் இந்த படத்துடைய கிளைமேக்ஸுக்கு போகும்போது எங்க மடோனா செபாஸ்டியனுடைய ஒரு சேர்ந்துடணும் அப்படின்னு படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. அது காரணம் என்ன தெரியுமா, ஆக்சுவலி இமையா கூட சேர்ந்துடணும்னு தான் நமக்கு தோணியிருக்கணும். மடோனா செபாஸ்டியனுடைய அவங்க சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கு காரணமே என்னென்னா, இந்த 2 காதல்களுமே பெருசாக ப்ராப்பராக எழுதி அது காட்சிகளாக கன்வெர்ட் பண்ணி ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணப்படவே இல்லை. ஆனால் இந்த 2ல் ஒரு சின்ன ஸ்லைட் எட்ஜு மடோனா செபாஸ்டியனுடைய அந்த லவ்வுக்கு தான் இருக்குது. அதுதான் லைட்டாக ஒரு 100% இருக்க வேண்டிய இடத்துல அட்லீஸ்ட் ஒரு 10% அந்த எமோஷனலாக ஒரு சில விஷயங்களை லைட்டாக கன்வே பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்தது. அதனால நம்ம எப்படி கிளைமேக்ஸ் வரணும்னு யோசிக்கிறோமோ அதுக்கு உல்டாவாகத்தான் எனக்கு ஹானஸ்டாக சொல்கிறேன், அப்படி தான் எனக்கு தோணுச்சு படம் பார்த்து முடியும் போது. இதுதான் பிரச்சனை இதில் ரைட்டிங்லேயே.
இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் இந்த படத்துக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. மொத்தமாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த ஹார்டின். அடல் கனடா பொறுத்தளவுக்கு எதுவுமே கிடையாது. இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.